இந்த 11th 12th அண்ட் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டும், ஒவ்வொரு ரிலேட்டிவும், ஒவ்வொரு பேரண்ட்டும் நீயே இதை செய்யக்கூடாது, நீயே அதை செய்யக்கூடாது, நீயே இந்த கோர்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அட்வைஸ் சொல்லும் பொழுது கடைசியில் நம்ம என்ன தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் எதுவுமே செய்யாமல் நம்ம உட்காந்துருப்போம். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனில் என்ன செய்யலாம்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு டிஎம் செய்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருந்த ஒரு பதிலாக உங்கள் எல்லாருக்குமே ஷேர் செய்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோக்கான ஐடியா. ஸோ இந்த வீடியோவில் 2 பாகங்களாக 11th 12th அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யலாம் டியூரிங் ஹாலிடேஸ் அண்ட் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோவில் 2 பகுதியாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பு நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க, இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க, அதோட ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் செய்துக்கோங்க. பிகாஸ் லேர்னிங் டுகெதர் இஸ் க்ரோயிங் டுகெதர். உங்களுடைய நண்பர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். ஸோ ஆன் தட் நோட், ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி ஆஃப்டர் 12th நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது. ஸோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதில் நமக்கு எது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துக்கோங்க. உங்களுடைய 24 hours நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினீங்கன்னா கூட மிச்சம் இருக்கிற 15 to 16 hours உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைச்சா கூட போதும். ஆன்லைனில் ஆஃப்டர் 12th என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாருமே எப்போதுமே இன்ஜினியரிங், டாக்டர், அப்புறம் நர்ஸு அப்படின்னு சொல்லி 4-5 விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை தவிர என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து அப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்றத ப்ரொசீட் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்ற ரீசர்ச் தேவை. அதை தவிர என்ன செய்யனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் இதை படிக்க சொல்ல போகிறேன். என்ன ஸ்கில் அப்படின்னா லேர்னிங் டு கோட். ஏன்டா நான் கோட் அடிக்க கற்றுக்கணும், நான் தான் பயாலஜி குரூப் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பயாலஜி குரூப்பை எடுத்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய பல நண்பர்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த யூஜி படித்தாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த டிகிரி எது எடுத்தாலுமே கோடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ நீங்கள் நிஜமாகவே ப்ரோக்ராமராக மாற போகிறீங்களோ இல்லையோ, அண்டர்ஸ்டாண்டிங் த கோட் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் தேவையான ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நீங்கள் வேலை தேடும் பொழுது. ஸோ பைத்தனில் ஸ்டார்ட் செய்யுங்க. பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன், எப்படி கோட் அடிக்கணும், எப்படி ஹவு டு ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் இங்கே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இது போதுங்க. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் செய்தால் போதும். டு கெட் ஸ்டார்டட் என்ன செய்யணும் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு சிந்தனையோட அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ரீசர்ச் செய்யும் பொழுது உங்களுக்கு சில பேசிக்கான ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய காலேஜ் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் நம்ம தான்ப்பா காலேஜோடைய தாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிட்டு இருப்போம். பிகாஸ் நானுமே அப்படி தான் இருந்தேன். அதாவது நம்மளுக்கு சீரியஸ்னஸே இருக்காது. நம்ம படிக்கவே தேவையில்லை, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருப்போம். பிகாஸ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது. ஆனால் தயவு செஞ்சு என்ன மாதிரி அந்த மிஸ்டேக்கை செய்யாதீங்க. காலேஜில் செய்யக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். பிகாஸ் சில விஷயங்கள் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். ஸோ நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு 2 years ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர். என்ன செய்யலாம் அப்படின்னா பெஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் டெக்னிக்கலாக தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் செய்யணுன்ற அவசியமே இல்லை. நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் செய்து பாருங்கள். உங்களுக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி தேடணும், எப்படி அப்ளை செய்யணும், ஏன் இன்டர்ன்ஷிப் செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பற்றி செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் பொறுமையாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அது அட் த சேம் டைம் இன்டர்ன்ஷிப் செய்து கொண்டே உங்களுடைய குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும். அதே மாதிரி 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் பற்றி நான் சொன்னதுனால நீங்களும் பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கும் ப்ராக்டிஸ் செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் இயராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் செய்வீங்க. ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றின ஒரு லைட்டான கவலை வர ஆரம்பிச்சிருக்கோம். கவலையப்படாதீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றின ஒரு என்டையர் பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கூட படிக்கலாம் அப்படின்னு அதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்காதீங்க. என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கலான்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸை இப்போவே ஸ்டார்ட் செய்துக்கோங்க. உங்களுக்கு டெக்னிக்கலான ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கோடிங் கொஞ்சம் ஸ்டார்ட் செய்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் செய்துக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸில் என்னென்ன சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து செய்யலாம், அதை வந்து ரெஸ்யூமில் போடுவதற்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் போடும்பொழுது நீங்கள் எளிமையாக ரெஸ்யூமில் போட்டு அதை பற்றி ஒரு 2 நிமிஷமாவது பேச முடியும். ஆனால் இதெல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று இங்கிலீஷில் பேசுவது. எல்லாருமே வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட்ஸ், எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகணுன்றதுக்காக இங்கிலீஷில் படிப்போம். அண்ட் பிளேஸ்மெண்ட் வரும்பொழுது தான் வந்து இந்த குரூப் டிஸ்கஷனுக்காக எப்படியாச்சும் பேசணுன்ற ஒரு பயம் வரும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வைத்துக்கொள்வதனால் நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ நமக்கு இங்கிலீஷ் பேச வராது. ஸோ என்னுடைய இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பல வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போலேருந்து தினமும் 5 நிமிடம் ஸ்பெண்ட் செய்து கண்ணாடி முன்னாடி ஒரு தலைப்பில் நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் அவ்வளோ தூரம் கஷ்டப்படாமல் இப்போலேருந்தே ரொம்ப பெட்டராக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இது உங்களுடைய வெக்கேஷன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் அ தாட் ஆஃப் ஹவு டு ப்ரொசீட் வித் யுவர் கரியர் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தால் மட்டுமே போதும். கண்டிப்பாக உங்களுக்கான அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ் அண்ட் ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செய்துக்கோங்க. நண்பர்கள் அனைவரும் இணைந்து உங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் செய்துக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். And until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.